திருமுருகன் காந்தியை நம்பி நாசமாக போயிட்டேன், இனி எப்போதுமே சீமான் தான் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியில் பல பேரும் இணைஞ்சிருக்காங்க. இதில் ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சுட்டே வரவங்க எல்லாருமே அவங்களுடைய இடத்துல இருந்து எல்லாரும் சீமானிடம் ஓடி வராங்க. அப்படின்னா அந்த இடத்துல உண்மை இல்லைன்னு தானே அர்த்தம். உண்மை இருந்தால் எதற்கு அவர்களும் கூட சேர்ந்து விமர்சிச்சுட்டு தானே இருக்கணும். ஆனால் அந்த இடத்த விட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இயக்கம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து கூட பயணிக்கிற எல்லாருமே அவர் சரி கிடையாது அப்படிங்கிறத நம்பி அந்த இடத்துலேருந்து வராங்க. இது திமுக அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான திமுக அதிமுகவின் கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த இயக்கங்களும் சேரும் அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. இவருடைய பெயர் உமர். அப்போ நாம் தமிழர் கட்சி கொடி கூட கிடையாது, தமிழ்நாட்டு கொடியை தாங்கி பிடிக்கிற மாதிரியான அந்த புகைப்படத்தை பதிவிட்டு தான் இணையத்தில் இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க. இவருடைய பெயர் உமர். அவர் மட்டும் கிடையாது, அண்ணன் சரவணன் தங்கப்பாவும் ஒரு காலத்தில் திருமுருகன் காந்தி கூட தான் இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அவர் எப்பேற்பட்ட திருட்டு பையன் தெரிஞ்சதுலேருந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சியிலே வந்திருக்காங்க. ஒரு காலத்தில் மிக பெருசாக நம்பி எல்லாருமே நாசமாக போனவங்களாக தான் இருக்காங்க. அது மே 17 இயக்கம் மட்டும் கிடையாதுங்க, திமுக அதிமுகன்னு சொல்லலாம். ஏன் நம்ம இந்த அளவுக்கு தமிழினத்தின் கடைசி நம்பிக்கையாக நினச்சிக்கிட்டு இருக்க சீமானவர்களே ஒரு காலத்தில் தலைவன்னு சொல்லி நம்பி கருணாநிதி அவர்களோட தான் இருந்தாருங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ஏன் அவரே மறுக்காமல் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு செய்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு மாற்றமும் நமக்கான உணர்வுகள் வரும்போது நிச்சயம் மாறுவோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கான அரசியல், தமிழ் தேச அரசியல், அது மட்டும்தான் இங்கே இருக்கணும், அதுதான் தேவையானது அப்படின்னு உணரும்போது நிச்சயமாக இந்த மாற்றங்கள் அதிகப்படியாக நிகழும். தொடர்ச்சியாக இந்த இயக்கம் மட்டும் கிடையாது, பல இடங்களிலிருந்தும் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த ஆடு ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருந்ததால் அதற்கு இந்த பதிலை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அங்கே இருந்தும் ஆட்கள் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவர்களுக்கு பதிவு செய்வதற்காகத்தான் இந்த காணொளி. அண்ட் இது குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.